ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸான முஸ்லிம் டிபிக்கல் ஸ்டைல் தால்ச்சா தான் எனக்கு செய்ய போறோம். இது மட்டன் தால்ச்சா. முதல்ல இதுக்கு 1 கிளாஸ் துவரம் பருப்புனா 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு ரேஷியோவில் நீங்கள் பருப்பு ஊற வச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ. நான் 300 கிராம் துவரம் பருப்பும் 100 கிராம் கடலைப்பருப்பும் ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வரணும். அதுக்கப்புறமா 1.5 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 300 கிராம் எலும்போடு சேர்ந்த மட்டனை இது கூட சேர்த்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்கிற பருப்பை மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்து அதை ஒரு 2 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் வதக்கி நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் ஒரு விஸ்கு வச்சு நல்லா அந்த பருப்பு நல்லா உடச்சி விடுங்க. மத்து வச்சு நீங்கள் உடைக்கக்கூடாது, ஏன்னா மட்டன் வந்து தூள் தூளாயிரும். தனியாக கூட பருப்பு வேக வச்சு இதில் சேர்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் மட்டன் கூட பருப்பு வேகும் போது தான் இன்னும் டேஸ்டாக இருக்கும். இப்போ அது வெந்து அது ஆறுறதுக்குள்ள இந்த பக்கம் இன்னொரு கடாயில கொஞ்சமா ஜீரகம், கடுகு, கொஞ்சமா வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு தக்காளி விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நாட்டுக்காய் உங்க வீட்டுல என்ன இருக்கோ இல்லை என்ன போட நீங்க விரும்புறீங்களோ, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறமா இந்த சொரக்காய், அது எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளை பூசணிக்காவும் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நிறைய காய் போட்டோன்னா குழம்பு இருக்காது, காய் தான் இருக்கும். கொஞ்சமாக புளி பேஸ்ட் சேர்த்து இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதை வதங்கினதை அந்த பருப்பெல்லாம் வெந்திருக்க அதே குக்கரில் சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை தாராளமாக தூவிக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. இது நல்லா சேர்ந்து வரும்போது உங்களுடைய மட்டன் தால்ச்சா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரீசெண்டாக நான் ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே இது செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.